அதாவது வந்து ஷிரடிக்கோ இல்ல எந்த கோவிலுக்கோ இருந்தாலும் நம்ம மனசு வச்சா அது வந்து முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஆர்டர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க. நாளைக்கு நம்ம ஷிரடிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ 3 நாள் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் அந்த ஆர்டர்ஸ்லாம் முடிச்சு அமிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் சூப்பராக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா பாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வேலும் போட்டு வச்சுட்டேன். ஸோ சேஃபாக இருக்கிறதுக்காக நல்லா டைட்டாக பேக்கும் பண்ணியாச்சு. இதை வந்து நான் கொரியர் போட்டு இப்போ வச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த குக்கீஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. நேச்சுரலான பொருட்கள் வச்சு தான் பண்ணுறோம். மைதா, ஒயிட் சுகர் போட மாட்டேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இல்லை உங்களுக்கே கூட இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் சாப்பிடணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறேன். இந்த குக்கீஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதால நீங்கள் கிட்ஸுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து லீவ் விட்டுட்டாங்க இல்லையா, ஸோ ஏதாவது நச்சு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நம்ம வந்து நிறைய சூப்பரான வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நட்ஸ் குக்கீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஜு குக்கீஸ் எல்லாமே. ஸோ ஹெல்த்தும் ஆச்சு, டேஸ்ட்டுக்கும் செம்மையாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். இத்தனை ஆர்டர்ஸ் நம்ம எனக்கு டிஸ்பாச் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஆர்டர் கொடுமே ஒரு குட்டி முருகர் வேல் கொடுத்துட்ருக்கேன். நான் வேல் ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேல் வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் வைஸ் ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில் இருக்கும். இந்த வேல் போய் சேர நேரம் கண்டிப்பாக ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் இந்த வேல் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ எல்லா ஆர்டர்ஸும் ரெடியாக இருக்குது. நாளைக்கு காலையில் வந்து கொரியர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி அதாவது பார்த்தீங்கன்னா May 13 நைட்டு எனக்கு பர்த்டே. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கேக் கட்டிங் வச்சுருந்தாங்க. சாய்பாக்கில் வந்து ஐஸ்கிரீம் கேக் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னால ஹஸ்பண்ட் அதை வாங்கிட்டு வந்தது. சின்னதாக கேக் கட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வந்து நாளைக்கு ஷிரடிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கள் அம்மாவோட 40 வருஷ கனவுங்க ஷிரடி இப்போ பார்க்கணும் அப்படின்ட்டு. நடுவில் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணாங்க, அவங்களால போய் பார்க்க முடியல. பட் இந்த வருஷம் நான் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் பர்த்டே அன்றைக்கி ஏன் அம்மாவை சந்தோஷமாக வந்து ஷிரடி கூட்டிகிட்டு போகிறது எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப நாள் ஆசையை வந்து நம்ம பர்த்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நம்மளை நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக வந்து நம்மளை கஷ்டப்பட்டு பெற்று நம்ம அம்மா தானே, அவங்களுக்கும் வந்து ஒரு மறுஜன்மம் தான். ஸோ ஒரு பர்த்டே அப்பவும் ஒரு அம்மாவும் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். போன வருஷம் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்போ பாபா கிட்ட வேண்டிக்கிட்டேன், நெக்ஸ்ட் இயர் அம்மா வந்து பியூராக வந்து குணமாயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அழைச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வருஷம் நம்ம போகிறோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Hey, don't you want? Don't you? பாவம் ரேவந்த் செம்ம தூக்கத்தில் இருந்தான். ஹஸ்பண்ட் அவனை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து கேக் கட்டிங்கை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு வீடியோ எடுக்க வச்சாரு. ஸோ தூக்கத்திலே இருப்பான். இந்த குட்டி வாண்டை செம்ம சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். கேக் எனக்கு கொடுறான்னா அவன் சாப்பிட்றான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பர்த்டேன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி அந்த நாளில் நம்ம ஷிரடிக்கு ட்ராவல் பண்ணுறது, போய் பாபாவை தரிசனம் பண்ணுறது எல்லாமே ஒரு பெரிய கொடுப்பனையாக நான் ஃபீல் பண்ணுறேங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் நம்ம போகிறதுன்றது வந்து நம்ம கையில் மட்டும் கிடையாது, அந்த கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. ஸோ இன்றைக்கி ஷிரடிக்கு பார்த்தீங்கன்னா நானும் அம்மா மட்டும் தாங்க ட்ராவல் பண்ணுறோம். எங்க கூட வேறு யாரும் வந்து வரல. ஸோ பொதுவாக இந்த மாதிரி நம்ம நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு பாஷை தெரியாதுன்ற பயம் இருக்கும். அந்த மாதிரி பயம்லாம் இல்லாமல் நான் ரொம்ப வந்து தைரியமாக போகிறதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஜாலி ஹாலிடேஸ். ஸோ போன வருஷமும் இவங்க மூலியமாக தான் நான் வந்து ஷிரடிக்கு போயிருந்தேன். எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மலேசியா, தாய்லாண்டில் வந்து சூப்பராக வந்து அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ரீசனபிள் ரேட்ஸில். ஸோ இதே மாதிரி இந்த கம்ப்ளீட் ஷிரடி ட்ரிப்பும் அவங்க தான் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து ஸ்டேலேருந்து அகாமடேஷன், அங்கேருந்து நம்ம வந்து சைட் சீங்க்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ்டாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளைட் விட்டு இறங்கின உடனே அங்கே ஒரு டிரைவர் அனுப்பி அவங்கள வந்து நம்ம பிக்கப் பண்ணி ஹோட்டலில் ட்ராப் பண்ணுறாலுமே சூப்பராக நீட்டாக நமக்கு ரொம்ப சேஃபாக வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ரொம்ப சேஃபாக இல்லை வந்து ஒரு அம்மா கூடயோ இல்லை சிஸ்டர்ஸ் கூடயோ இல்லை கூட வந்து ஆண் துணை இல்லைன்ற ஒரு பயம் இல்லாமல் சேஃபாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஜாலி ஹாலிடேஸில் கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் மெயினாக ஷிரடி அப்படின்றப்போ சொல்லவே வேண்டாம், பக்காவாக. அதுவும் பார்த்தீங்கன்னா ரூம்லாம் உங்களுக்கு கோவில் பக்கத்துலேயே இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு கோவில் பக்கத்துலேயே வந்து அவங்க ரூம் போட்டு கொடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. காலையில் பர்த்டேக்கு இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நான் உமா வந்து யார் பார்த்துக்குறாங்க உங்களுக்கு டவுட் வரும்ல, என்னோடய அத்தை வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க உமாவை பார்த்துப்பாங்க. அம்மா வந்து ஒரு 3 நாள் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி அந்த 3 நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி வாங்க இப்போ வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். நமக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு. நான் வீட்டிலேருந்து ஒரு 6:30 மணி போல் கிளம்பிட்டேன். அம்மா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக சேர்ந்து இனிமேல் வந்து ஃபுல்லாகவே அந்த ட்ராவல் ப்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அம்மா
அப்படின்னாலே வந்து ஒரு என்னமோ ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். எனக்கு அது தெரியவே தெரியாது என்னென்னு. அது அவங்களோட ட்ராவல் பண்ணுறப்போ ஏதோ ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த ட்ராவல் அந்த பர்த்டே அன்றைக்கி வந்து ரொம்ப எனக்கு பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேங்க. இது என்னோட பல வருஷ கனவை எங்கள் அம்மா வந்து ஷிரடி கூப்பிட்டு போகணுன்னு என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ண ஷிரடி போகிறதுக்கு என்னால் முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வந்துட்டோம், உள்ள செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சாச்சு. ஹாப்பியாக இருக்கியா? ஹாப்பியாக இருக்கு. ஆமாம், இப்போ நம்ம வந்து சென்னை டு ஹைதராபாத் போக போகிறோம். ஹைதராபாத் டு ஷிரடி ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் கிடைக்கல, அதனால பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட் தான் பிடிச்சி போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம போய் சேர்றதுக்கு 2 hours ஆகும். 2 மணி ஆகும். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். அம்மா கூட ஃபஸ்ட் டைம் தனியாக ட்ராவல் பண்ணுறோம். ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலாக, இல்லைம்மா? ஆமாம், ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த 3 நாள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த வ்ளாக்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அம்மாவை நிறைய வாட்டி ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருக்கேன். இது அவங்க ஃபஸ்ட் டைம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அது ஏனே தெரியல. ஏன்னா மைட் பி வந்து ஷிரடிக்கு போகிறது அவங்க ரொம்ப வருஷம் கனவு. அந்த கனவு எனக்கு நிறைவேறதுனால ரொம்ப ஹாப்பியாக துள்ளி குதிச்சுக்கிட்டு சின்ன பொண்ணு மாதிரி பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அம்மாவை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அதை விட பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு. ஒரே பல்லு தான் அம்மா முடிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப்பில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்ல. அதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா நம்மளோட பேரண்ட்ஸை வந்து சந்தோஷப்படுத்துறது. அதை வந்து 10 வாட்டி சொன்னாலும் எனக்கு தீராது. நம்மளை கஷ்டப்பட்டு இந்த பூமியை கொண்டு வந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்றது ஒரு பெரிய பெரிய பாக்கியம். அது கண்டிப்பாக அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படவே மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு போகிறது இல்லைனா வந்து எதாவது தீர்த்த யாத்திரை போகிறதுன்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி மனசில் சின்ன சின்ன எண்ணங்கள் இருக்கும். சின்ன வயசில் அவங்களால அதெல்லாம் போயிருக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு கடவுள் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாருன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து பெற்றவங்க சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நான் பார்த்த வியந்த ஒரு லேடின்னா என் அம்மா தான். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளோ சேலஞ்சஸ், சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒன்றுமே இல்லை அவங்க முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள் வந்து நிறைவேற்றுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து அது பெரிய விஷயமாக நான் ஃபீல் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது ஷிரடிக்கு போகிறது தான். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து சொன்னேன் ரொம்ப சிக்காக இருந்தப்போ ரொம்ப பயந்துட்டு நான். ஏன்னா எனக்கு அவங்கள விட்டால் யாரும் கிடையாது. ஸோ அப்போ நிறைய பிரார்த்தனைகள் வச்சுருந்தேன். அதில் பெரிய பிரார்த்தனை வந்து பாபா எங்கள் அம்மா நான் கூப்பிட்டு வரேன், ஸோ நீங்கள் வந்து அம்மாவை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்ச பிரார்த்தனை தான். ஸோ பாபா ரெடி பண்ணிட்டாரு. எப்போவுமே நான் வந்து ஒரு விஷயம் நம்பினேன் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்குங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி அம்மாவை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறப்ப கண்டிப்பாக 2 மாதத்தில் அதை நான் வந்து கண்டிப்பாக அதை நிறைவேற்றி காட்டுவேன். அது மாதிரி நம்பிக்கை ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னா அது நடக்கும். நீங்களும் நம்புங்க, தயவுசெய்து நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. எங்கள் அம்மாவுக்கே நம்பிக்கை இல்லை நம்ம ஷிரடி போவோம் அப்படின்ட்டு. பட் நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேம்மா பாரு அப்படின்னு. நான் எங்கடையே வர்றது உமாவெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு ரொம்ப அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. பட் எல்லாத்துக்கும் கடவுள் வந்து வழிவழிச்சார் இன்னைக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா சின்ன பொண்ணு மாதிரி அந்த ஜன்னலுக்கு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு விண்டோ சீட் வந்து இந்த ஃப்ளைட்டில் கிடைக்கல, ஏன்னா ஃபுல்லாக இருந்தது ஃப்ளைட்டு. ஸோ ஹைதராபாத் டு ஷிரடி ஃப்ளைட்டில் வந்து ஜன்னல் சீட் வந்து கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கினது, தயவு செஞ்சு ஒரு சீட் கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் சிரிச்சாங்க, யாருக்கு உங்களுக்குங்களா அப்படின்ட்டு. எனக்கு இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு அப்படின்றப்போ அந்த டிக்கெட் புக் பண்ணுற அவரே அந்த ஆஃபீஸர் சிரிச்சார். ஸோ அந்த மாதிரி நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய வந்து அம்மாக்களுக்கு பயமான விஷயம் வந்து எஸ்கலேட்டரில் ஏறுறது. அது எங்கள் அம்மாவுக்கும் பயந்தான். அதனால் கையை பிடிச்சிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் டைம் நீ தனியாகவே வரணுமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப பயப்படுவாங்க. பட் எப்படியோ வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், சூப்பர். நீ கொடுக்கறதுக்கு ஸோ சென்னை டு ஹைதராபாத் வந்துட்டோம். இப்போ ஹைதராபாத் டு ஷிரடி போக போகிறோம். ஹைதராபாத்லேருந்து ஷிரடிக்கு வந்து நம்மளுக்கு 12:55 1 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ நம்மளுக்கு இப்போ டைம் வந்து கரெக்டாக 10:40 தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஏதாவது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம். பேசிட்டே இருந்தாங்க ஃப்ளைட்டில். நீ வந்து தூங்க 1 மணி நேரம். பைலட் வந்து ஒரு விமன் பைலட். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாங்க. பொம்பளை பசங்க எவ்வளவு தைரியமா என்ன பண்றாங்க. பொம்பளை பசங்க அழுவாங்க ஒரு டைம்ல. இப்படி பொம்பளை பசங்களே பாரு ஃபிளைட் ஓட்டுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஸோ அதனால அம்மாவுக்கு கொஞ்சம் ஆய்க்க ரெஸ்ட் கொடுத்துட்டு டேப் போட்டுது. அம்மா செம்ம ஹாப்பியா இருக்காங்க. అది మరి హ్యాపీగా నడుచుకుంటాం. వెనకాల పట్టుకో లేకుండా లగేజ్ లేదు, ఎక్స్ట్రా లగేజ్ మనకి ఎవరు లేవు. 40 வருஷ கனவு ஷிரடி வந்து போகணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணிருக்காங்க. எப்பவுமே இந்த கோயிலுக்கு மட்டும் காசு நிறைய இருந்தா கூட போக முடியல. ஆமா,
காசு இல்ல சுத்தி வந்த ரிலேஷன்ஸ் யார் கூட இருந்தா கூட அவர் பாபா மனசு வச்சா மட்டும்தான் கோயிலுக்கு போக முடியும். இந்த வாட்டி நான் அம்மா கூட்டு போறேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். 2 பேரும் ஜாலியா போறோம். ஆமா. ஸோ நம்மளோட கேட் பாத்தீங்கன்னா 6. இந்த பக்கம் போகணும், மேலே போகணும். ஆமா. பயமாமா எக்ஸலேட்டர் 9 நாள் ஏறுது. இறங்கும் போது பயம். அப்படியா? கால் வச்சு ஏறு, மேலே போறாங்க. ஏறு, தைரியமா ஏறணும். ஏறு, பயப்படாம ஏறு. சரி, பிடிச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, டக்குனு கால் வை, அவ்வளோதான். சூப்பர். பத்தியா, ஒரு பயம் இல்லை. அப்படின்னு இல்லை, விழுந்துடாத. இங்க பாரு, விழுந்துடாத. நெக்ஸ்ட் டைம் நீ தனியா யூரோப் போகணும். மூவியா? நீ வர. நான் வரமாட்டேன், நீ மட்டும் போயிட்டு வா. முடியாது, ஏர்போர்ட் பேர் போக முடியாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா எஸ்கலேட்டர் ஏறி அம்மா மேலே வந்தாச்சு. அப்போ கேட் 6க்கு போய் உட்காந்து நாங்கள் எந்த இடம் சாப்பிடணும். நான் ட்ரீட் தரேன். பர்த்டே இல்லை, நான் தரேன். எங்கள் அம்மா ட்ரீட். ஹைதராபாத்ல கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. மழை பெய்யுற மாதிரி நல்லா கிளவுடியா இருக்கு. சில்லுன்னு காத்து நல்லா இருக்கு. இது கேட் 5மா. பரவாயில்ல, நல்லா சாப்பிட்டோம். எங்க அம்மா எங்கேயோ பக்கத்து கீழே புறா ஓடிட்டு இருக்கு பாக்குறாங்க. பக் 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 பக். சாப்பிட்டோம். நல்லா இருந்ததா பூரி? பரவாயில்ல, பசிக்கு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து 12 ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 1:30 ஆகுது. ஷிரடி ஃப்ளைட்டுக்கு போர்டிங் பண்ணுறோம். உள்ளே போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இதோட ஸ்டேட் நம்ம ஷிரடிக்கு போய் லேண்ட் ஆன உடனே ஹோட்டலுக்கு வந்து செக்இன் நம்ம பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன். ஷிரடி போனதுமே நம்ம பிக்கப் பண்ணிக்க டிரைவர் வருவார். ஸோ நம்ம பிக்கப் பண்ணிட்டு கரெக்டாக ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து தரிசனத்துக்கு போகிறதுக்கு மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப சேஃபாக நானும் அம்மா மட்டும் எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக இந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. லாஸ்ட் நான் என்னோட ஃபேமிலியோட வந்தப்பவும் எங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்குமே வந்து ஹிந்தி அவ்வளோவா தெரியாது. எப்படி வந்து சர்வை பண்ண போகிறோம், எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் எந்த ஹாலிடேஸ் ஜாலி ஹாலிடேஸில் வந்துட்டு புக் பண்ணதால எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ டிரைவர்லேருந்து அங்கேருந்து வந்து நம்ம சைட் சீயிங்லேருந்து சாய் தீர்த்துலேருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நானும் அம்மா மட்டும்தான் போகிறோம். வீட்டில் வந்து மாமியாருக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணதால் அவங்களும் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து மாமியாரையும் குழந்தைங்களும் பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து ஐயோ நம்ம லேடிஸ் மட்டும் ட்ராவல் பண்ணுறோமே அப்படின்னு தோணினாலும் பட் நான் வந்து வரது பார்த்தீங்கன்னா ஜாலி ஹாலிடேஸ் அப்படின்னால எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் சிஸ்டர்ஸாக போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸாக போகணும், இல்லை வந்து எல்டர்லி பீப்புள் தனியாக போகணும் அப்படின்னா பயப்படாமல் நீங்கள் இந்த ஜாலி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக போய் பாருங்கள். கம்ப்ளீட் கைடன்ஸ் வித் உங்களுக்கு வந்து சூப்பர் சேஃப்டியோடு நீங்கள் வந்து தர்ஷனத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அகாமடேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஐபி தர்ஷன், அங்கேருந்து நம்ம சாய் தீர்த்துலேருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேக்கேஜ் மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எதுவுமே நான் போய் புக் பண்ணணும், நான் போய் வந்து எல்லாத்தையும் வந்து டிக்கெட் வாங்கணுன்ற அவசியமே இல்லாமல் எல்லாமே ரெடியாக இருந்தது. ஸோ எல்லாமே என்னோட ஃபோனுக்கே வந்துருச்சு. நம்ம ஜஸ்ட் வந்து சாஃப்ட் காப்பி மட்டும் காமிச்சு நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக வந்து இப்போ ஷிரடிக்கான அந்த ட்ராவலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறாங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கீஸ், காஜு குக்கீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த குக்கீஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்காது. ஸோ 2 குக்கீஸ் சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதில் ஃபுல்லாக பியூர் கோதுமை, ப்ரௌன் சுகர் அண்ட் பட்டர் அப்படின்றதுனால தான் நல்ல ஹெல்த்தான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் த்ரூ அவுட் இந்த ஜர்னி எங்களுக்கு ஸ்நாக்காக இருந்தது. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கூட. திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து சம்மர் டைம் பசங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க அண்ட் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் இல்லையா? அதனால தான் நான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷிரடிக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவோங்க. சேர்ந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு 4 மணி போலேயே நம்ம ஹோட்டல் செக்இன் பண்ணிவிடுவோன்றதுனால நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஒரு 1 hour மட்டும் நம்ம ஹோட்டலில் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து நம்ம ஷாப்பிங் போய் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி அப்புறம் 8 மணிக்கு போய் தர்ஷனம் பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் நான் உனக்கு இந்த நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ட்ராவல் vlog மட்டும் பார்த்துருங்க. எங்கள் அம்மாவுக்கு ஜன்னல் சீட் ஆசைப்படுற மாதிரியே கிடச்சிருச்சு. இனிமேல் வந்து தலையை திருப்ப கூட மாட்டாங்க அந்த பக்கம் இந்த பக்கம். சும்மா எட்டி பார்த்துட்டு அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வரலையும் மேகங்கள் தெரிகிற வரலையுமே பார்த்துட்டே தான் இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே.
ஸோ நம்ம ஷிரடிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறப்பவே. இல்லையா எத்தனை பேருக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறப்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஷிரடி போயிருந்தீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷிரடி ஏர்போர்ட் ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஸோ டக்கு நம்ம செக்இன்லாம் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சு பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இங்கே ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி வச்சுருக்காங்க, ஃபோட்டோஸ் வேணுங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அம்மாவுக்கு பயங்கர சுறுசுறுப்பு வந்துச்சு. நான் தள்ளிட்டு போகிறேன், நீ வீடியோ எடுன்னு சொல்லிட்டு அழகாக அவங்க தள்ளிட்டு போகிறாங்க. ஸோ நமக்கு டிரைவர் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். நமக்கு ஃபோனே வந்துடுச்சு, அதாவது நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆனோடனே நமக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு, மேடம் நாங்கள் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து அவரே எல்லாத்தையும் லக்கேஜில் பிக்கப் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்மளை வந்து ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஹோட்டலுக்கு ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஷிரடி ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30. ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் ரூமுக்கு செக்இன் பண்ண போகிறோம். நம்ம பிக்கப் பண்ணுற டிரைவரே வந்துடுறாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து குளிச்சுட்டு தரிசனம் மாற்றிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே ஷாப்பிங் போகலாம். டிப்டாப்பாக வரும். ஸோ ஷாப்பிங் போயிட்டு அப்படியே வந்து யாருக்கெல்லாம் கிஃப்ட்ஸ்லாம் அவங்க வாங்கிட்டு அப்போ 8 மணிக்கு தரிசனம் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ளாகில். ஸோ இப்போ பாய் இல்லை, இன்னும் ஹோட்டல் ரூம் செக்இன் பண்ணணும், அங்கே போயிட்டு தான் பாய். சரியா சரி நம்ம கிளம்பிடல வாங்க. காலைல கொஞ்சம் ஐயோ ஒரே சிரிப்பு. लोकल होगा ना तो पेड़ा लेने जाएगा तो कंदी पेड़ा ही लेगा. कंदी पेड़ा, वो पेड़ा का नाम कंदी पेड़ा है क्या? कैसा मालूम है हमको कंदी पेड़ा? कंदी पेड़ा वही ना, सबसे महंगा वही रहेगा. महंगा है, महंगा रहता है थोड़ा. अच्छा What is महंगा? महंगा ₹50 रहेगा ना मैम, हाँ तो वो 70-80 रुपए 20-30 रुपए का फर्क रहेगा. हाँ और उसका टेस्ट थोड़ा अलग ही रहेगा. अलग है कंदी पेड़ा है ना. वो पहले आपको टीसी कंदी पेड़े का कराएगा. हाँ. और यहाँ से ना साईं बाबा का लड्डू भी बहुत अच्छा रहता है. अच्छा ठीक है भैया, எனக்கு தெரிஞ்ச 4 வார்த்தை. ठीक है भैया, ओके भैया, आज भैया, कल भैया. இந்த 4 வார்த்தை வச்சு நான் சீரியல்ல ஃபுல்லா வந்து சொல்ல போறேன். आपके उधर हिंदी थोड़ा मेरे को थोड़ा हिंदी मालूम है भैया. मेरे को समझा ना, समझ गई. हाँ हे हिंदी பண்ணிட்டே. अभी नहीं, मैं बचपन में अभी भूल गया थोड़ा. ஷிரடியில வந்து பைத்தானி சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ் சொல்றாரு அவரு. சோ முடிஞ்ச நம்ம அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பேடா, கஞ்சி பேடா அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா பசும் பால்ல இருந்து பண்ணக்கூடிய பேடா, பியூர், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாரு. டிஃபரன்ஸ் தெரியும்ன்றாரு. அதே மாதிரி நம்ம ஷிரடியில ஷாப்பிங் பண்றப்போ மெயினா நீங்க ஸ்வீட் பேடாஸ் வாங்குறப்போ எக்ஸ்பைரி பார்த்து வாங்குங்க. நிறைய பேர் வந்து எக்ஸ்பைரி எல்லாம் வித்துருவாங்க. நான் லாஸ்ட் டைம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால வந்து நல்லா விசாரிச்சு வாங்கினா பார்த்து வாங்கணும். சரி ஓகே, நாங்க வந்து இப்போ கார்ல ஏறிட்டோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து 15 மினிட்ஸ் டிராவல் டைம் நம்மளோட ஹோட்டல் செக்இன் பண்றதுக்கு. நம்ம ஹோட்டல் வந்து நம்ம டெம்பிள், பாபா டெம்பிள் பக்கத்துலேயே ஒரு 15 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு ஈவினிங் வந்து செம்மையா இருக்க போகுது. நம்ம இப்போ ஹோட்டல் ரூமுக்கு செக்இன் பண்ணிட்டோம். எட்டி பார்க்குற தூரத்தில் தான் கோவில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் அந்த பக்தர்கள்லாம் போயிட்டு வரப்போ அவ்வளோ பிரசாந்தமாக ஒரு டிவைனான ஃபீல் இருக்குது. அண்ட் இந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு தெரியுங்களா? இந்த ஹோட்டல் யார் தெரியுமா? நீங்கள் வந்து சாய்பாபா அந்த சீரியல் பார்த்துருப்பீங்களா? அதில் பாய்ஜாமா இருப்பாங்கல்ல, சாய்பாபாவுக்கு வந்து சாப்பாடு போட்டு வளர்த்தவங்க இல்லையா, பாய்ஜாமாவோட இடம் தான், அதாவது பைஜாமாவோட வீடு தான் இப்போ வந்து ஹோட்டலாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாபாவோட பாக்கெட் வந்து இங்கே இருக்குது, உள்ளே வந்து வச்சுருக்காங்க. அதையும் நம்ம நாளைக்கு போய் பார்க்க போகிறோம். பாபா யூஸ் பண்ண பாக்கெட், காசு போட்டு வச்சுப்பார் இல்லையா, பாபா அந்த பாக்கெட்டை தாத்தியா, அதாவது பாய்ஜாமாவோட பையன் தாத்தியா கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. ஸோ அந்த தாத்தியா ஃபேமிலி தான் இப்போ அதை பாதுகாத்துட்டு வராங்க. ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா இது வந்து தாத்தியா கிட்ட கொடுக்கப்பட்டதுன்றதால அவங்க ஃபேமிலி அது பரம்பரை ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு பாதுகாப்பாக வச்சுட்ருக்காங்க. அதையும் நம்ம நாளைக்கு
உங்களுக்காக நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உணர ஆரம்பித்தேன். அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன தான் முந்தி அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து சில விஷயங்களுக்காக போராடினாலும் நம்மளுக்கு என்னென்னு இருக்கோ பிராப்தம் அதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணி அழுது எல்லாம் பண்ண வேண்டாம். நம்மளுக்கானது நம்மளை வந்து சேரும். நம்மளுக்கு எது இல்லையோ அதை நம்ம விட்டு போகும். இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். இங்கே நிறைய விஷயம் நான் வந்து ஒரு மிராக்கலாக ஃபீல் பண்ணேன். ஸோ ஷிரடிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அது ஒரு விதமான ஒரு மிராக்கலாக இருக்கும். ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கொஞ்சம் செட்டில் ஆயாச்சு நாங்கள். 2 நாள் நம்மளுக்கு விடுதலை. ஸோ ஹோட்டல் ரூம்ல செக்இன் பண்ணியாச்சு. இதோட இந்த vlog நான் வந்து முடிச்சுக்கிறேன். டிராவல் vlog பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டிராவல் டீடைல்ஸ் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ மறக்காம உங்களுக்கும் வந்து இதே மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக எந்த கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஜாலி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. சூப்பராக நீட்டாக பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த விதமான வந்து பயமே இல்லாம ஜென்ஸ் வந்து கூட இல்லையே அப்படின்ற பயமே இல்லாம ஹாப்பியா வந்திருக்கும். அம்மா பொண்ணு வரலாம், அக்கா தங்கச்சி வரலாம், இல்ல நீங்க வந்து லேடிஸ் தைரியமா வரலாம். பயமே மொழி தெரியலையே, பாஷை தெரியலன்னு பயமே வேண்டாம். ஸோ எங்களுக்கு வந்து சூப்பரா எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இனிமே அடுத்தடுத்து பாருங்க, சூப்பரா உங்களுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நான் ஒண்ணு சொல்றேன், பாபா டெம்பிள் பக்கத்துல இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு நம்ம ரொம்ப நடக்கணும் அவசியம் கிடையாது. ஆட்டோக்கு பஸ்ஸுக்கு எல்லாம் செலவு தேவையில்லை. அதாவது வந்து ஷிரடிக்கோ இல்ல எந்த கோவிலுக்கோ இருந்தாலும் நம்ம மனசு வச்சா அது வந்து முடியாது. கடவுள் மனசு வச்சாதான் முடியும். எங்க அம்மா வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அஹமதாபாத்ல அவங்க அக்கா வீட்டுல இருந்தாங்க. அங்கிருந்து பக்கம் ஷிரடி. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. 4 டிக்கெட் போட்டாங்க, கேன்சல் ஆச்சு. அப்புறம் அவங்களுக்கு சிக்கன் குனியா வந்துருச்சு. ஸோ எவ்வளவோ கோயிலுக்கு போலான்னு ட்ரை பண்ணி கடைசியில் அவங்களால போகவே முடியல. அதான் எங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு சொன்னாங்க. இப்ப வந்து எவ்வளவு வந்து சூப்பரான ஜேர்னி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா. ஸோ அதனால வந்து நம்மளால கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தவறு கிடையாது. கடவுள் நம்மளை எப்போ அழைக்கிறாரோ அப்பதான் நம்மளால போக முடியும். ஸோ அதனால நீங்களும் வந்து ஷிரடிக்கு பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த டைமும் காலமும் வந்தா நீங்களும் பாபா வந்து பார்க்கலாம். நான் வந்து போன வருஷம் வந்தேன், எனக்கு பிராப்தம் இந்த வருஷம் பர்த்டே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லபடியா அந்த பிராப்தம் அமையும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். சரியா? ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். அப்புறம் நாளைக்கு சூப்பரான ஈவினிங் அந்த vlog ஷாப்பிங் எல்லாம் வந்து ஜாலியா பார்க்க போறீங்க. நாங்க 2 பேர் மட்டும் அந்த ஃபுல் என்ஜாய்மெண்ட் பார்க்க போறீங்க. ஸோ டேக் கேர். பாய்.